بسم الله الرحمن الرحيم. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்போது வருவார் அதையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 அடையாளங்களை சொன்னார்கள். 5 அடையாளங்கள் முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வருகிறது. முதலாவது அடையாளம், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது யஸ்கீஹில்லாஹுல் கைஸ், முழு உலகத்திலேயும் மழை பெய்ய ஆரம்பிக்கும். நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள். பருவம் இல்லாமல் எந்த நேரத்திலும் மழை பெய்யும். சென்ற மாதம் மக்காவில் பெய்த பெரும் மழை காரணத்தால் மிஸ்பலா என்ற ஏரியாவில் சகோதரர்களே வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தது. உலக வரலாறில் மக்காவில் இப்படிப்பட்ட மழை பெய்ததில்லை என்பதாக சவுதியுடைய வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கையில் பருவம் மாறி மழை பெய்கிறது. அது மாத்திரமல்ல, 4 மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 90% யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம்தான் புளோரிடா மாநிலம். சகோதரர்களே, 1 லட்சம் மக்கள், 1 கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். அங்கே அல்லாஹ் அனுப்பிய ஒரு மழையால் 80 லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள். முதலாவது அடையாளம், உலகமெங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும். உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக, காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் 5 விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அடையாளம், வதுக்ரிஜுல் அர்து நபாதஹா, உலகத்தில் விளைச்சல்கள், பூமியில் விளைச்சல்கள், பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும். மூணாவது அடையாளம், வதக்ருஜுல் மாஷியா, வதக்ருஜுல் மாஷியா, கால்நடைகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆடு, மாடு, ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நாலாவது அடையாளம், வயுபல் மாலு சிஹாகன், சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும். ஐந்தாவது அடையாளம், வதஅதுமுல் உம்மா, பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும். ஆறாவது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, அலக்திலாஃபி மினன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்காது. ஒற்றுமையை கண்டு எவ்வளவு காலம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, அந்நியர்களுக்கு மத்தியிலும் ஒற்றுமை கிடையாது. உள்ளங்கள் பிளவுபட்ட காலம்தான் இந்த காலம் சகோதரர்களே. ஆறாவது, 7வது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படும் பொழுது அலஸலாஸில், உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும். பூமி அதிர்ச்சி, NEIC, நேஷனல் எர்த்குவேக் இன்ஃபர்மேஷன் சென்டர், தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. சகோதரர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக 2014 இருந்து 2024 வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு, ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் 2000 பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது. 2000 பூமி அதிர்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 50 பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது. சகோதரர்களே, அடுத்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாம். சவுதி அரேபியா இப்ப எல்லாம் குழம்பி போய்த்தானே. சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம். என்ன குழப்பம்? சவுதியுடைய மன்னன் மரணிப்பான். சவுதியுடைய இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அபூ தாவூதிலும் வருகிறது. சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய 3 பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக யக்ததிலு இன்த கன்சிக்கும் ஸலாஸா, காபத்துல்லாஹ்வுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக காபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய
பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக சவுதியுடைய 3 பிள்ளைகள், சவுதி மன்னருடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது, சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது. அந்த நேரத்தில் திருமதியில் வருகிறது, வத்துக்பிலுர் ராயாத்து சூஜ் மின் கிபலில் மஷ்ரிக், கிழக்கு பகுதியிலிருந்து. அபூதாவூதில் இப்னு மாஜாவில் வரக்கூடிய ரிவாயத், கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வெளியாகும். திருமிதியில் எந்த ஊர் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் குராசான். குராசான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதிதான் குராசான். அந்த குராசான்ல இருந்துதான் தஜ்ஜாலும் வெளியாகுவான். அதே குராசான்ல இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வெளியாகும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டாவது அவர்களிடம் சென்று, ஏ முஸ்லிம்களே, நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அந்த படையில் தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார். அபூதாவூதிலே இன்னொரு ரிவாயத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் ஒளிந்திருப்பார், மதீனாவில். சவுதியில பிரச்சனை, ஆட்சி பிரச்சனை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியாது நான் தான் மஹ்தி என்று. இன்னைக்கு எத்தனையோ பொய்ய வந்துட்டான், நான் தான் மஹ்தி என்று. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது நான் தான் மஹ்தி. மஹ்தி என்றா என்ன? அவருடைய பட்டம், பேரல்ல. மஹ்தி என்றால் நேர்வழி பெற்றவர், பட்டம். அவர பேர் என்ன? முஹம்மத் பின் அப்துல்லா, இதான் அவர பேர். அவருக்கு தெரியாது நான் தான் மஹ்தி. மதீனாவுல குழப்பங்கள், சவுதியில குழப்பங்கள். இவர் பாப்பார், நாம இங்க இருந்து சரி வராது. இந்த குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம்? மக்காவுக்கு போவோம், காபாவுக்கு போவோம், அங்கே இருப்போம். فَيَخْرُجُ رَجُلٌ مِّنْ أَهْلِ الْمَدِينَةِ هَارِبًا إِلَى مَكَّةَ. வெளியாய் அங்க போனதோட மக்காவில் இருக்கக்கூடிய உலமாக்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இவரை யார் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அத்-தஸ்கிரா பி அஹ்வாலில் மௌதா வ உமூரில் ஆகிரா என்ற கிதாபில் எழுதுகிறார்கள். அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம், இதோ அல்லாஹ்வுடைய கலீஃபா மஹ்தி வந்து விட்டார். ஏ முஸ்லிம்களே, நீங்கள் பையத்து செய்யுங்கள், நீங்கள் பையத்து செய்யுங்கள். எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல், சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோடு பையத் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் செய்யற முதலாவது வேலை யம்லிகுல் அரப, ஐரோப்பியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார், ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார். முதலாவது அவர் செய்யற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார். ஏன்? இந்த இருக்கிற அரபு நாடெல்லாம் பேர்ல தான் அரபு நாடு. போய் இறங்கி பாருங்க, இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ, எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ, சகோதரர்களே, அந்த இடத்தில் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு மாஜாவுடைய ரிவாயத், யத்ருசுல் இஸ்லாம் கமா யத்ருசு வஷ்யு ஸௌப், உடுப்பு சாயம் போவதைப் போல, உடுப்பு கலர் மங்குவதைப் போல ஒரு காலம் வரும், இஸ்லாம் மங்கி மறையும். எந்த அளவுக்கு மங்கி மறையும்? வட்டி கணக்கெடுக்க மாட்டார்கள், விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள், மதுவை கணக்கெடுக்க மாட்டார்கள். பேரை பார்த்தா முஸ்லிம் பிளைட், கத்தரியா, கட்டாயாவைஸ், எமிரேட், இமாராத் பிளைட்டுகளுடைய பெயர். மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்திருக்கிறேன், எனக்கு பக்கத்துல வந்து கேட்கிறாள், எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட் டு யூ வாண்ட்? ஆல்கஹால்?
சாராயம் வேணுமா? தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கிட்ட வந்து சாராயம் வேணுமான்னு கேட்கிறா. பிளைட் எங்க? சுந்தரத்துடைய பிளைட் அல்ல அது, பண்டார டிகிரி பண்டாரத பிளைட் அல்ல அது, அரபு நாடுகளுடைய பிளைட்டாம். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஏர்போர்ட்ல போய் இறங்கினா, துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், தொழுற ரூம், அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான சாராய கடை. இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கெல்லாம், இஸ்லாம் தேவல்ல, எங்களுக்கு சல்லிதான் வேணும், எங்களுக்கு வருமானம் தான் வேணும். மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்போம், பணம் கிடைத்தால். இந்த கேடுகட்ட இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியை கைப்பற்றியவுடன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்ரானு பைத்தில் மக்திஸ். கவனமாக கேளுங்கள், உம்ரானு பைத்தில் மக்திஸ், பலஸ்தீன் செழிப்பாக ஆரம்பிக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலம் இன்றைக்கு யுத்த பூமியா இருக்கிறே. 10,000 பேரை காணவில்லை பலஸ்தீன்ல, காசால 15 மாதங்களாக நடந்த யுத்தம். 10,000 பேரை காணவில்லை. 1,10,000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 20,000 பேர் பொம்புளைகள், 15,000 பேர் பச்சை புள்ளைகள். அநியாயம், அராஜகம், அடாவடித்தனம் தலை தூக்கி இருக்கிறதே அந்த பலஸ்தீன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஹவாலாவை பார்த்து, இப்னு ஹவாலா, இதா ரஅய்தல் கிலாஃபத கத் நஸலத்தில் அர்தல் முகத்தஸா. சொன்னார்கள் இப்னு ஹவாலா, ஒரு நாள் வரும் பலஸ்தீன பூமி, ஜெருசலம் பூமி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும். அங்கதான் ஆட்சி. பலஸ்தீன் மதிப்பு கூட கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். நாமெல்லாம் நேசிக்கும் அந்த மதீனா, ஹராபு யஸ்ரிப், மதீனா பாழாகும், மதீனாவுடைய செல்வாக்கு குறையும். எந்த அளவுக்கு என்றால், சஹீஹுல் புகாரியில் வருகிறது, தத்ருகூனல் மதீனத அலா கைரி மா கானத். மதீனாவுல எந்த குறையும் இருக்காதாம். மதீனா நல்லா தான் இருக்குமா, பரக்கத்தா தான் இருக்குமா. உலகத்துடைய சொர்க்கமே மதீனா. கையேந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த பூமி, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனதி திஃபை மா பி மக்கத மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவை விட 2 மடங்கு என்னுடைய மதீனாவில் நீ பரக்கத் செய்வாயாக. மா பைன பைத்தி வ மின்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. ரவாஹுல் புகாரி. என்னுடைய மிம்பரும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சுவர்க்கத்து பூங்கா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மதீனாவுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடுகிறாரோ, உப்ப தண்ணில கரைக்கிற மாதிரி அல்லாஹ் அவன் அழிப்பான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மதீனாவை கைவிட்டு விட்டு மக்கள் எல்லாம் பலஸ்தீனை நோக்கி சாறை சாறையாக செல்ல ஆரம்பிப்பார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். லா யக்ஷாஹா இல்லல் அவாஃபி. பயங்கரமான காட்டு மிருகங்கள் மட்டும்தான் மதீனாவில் இருக்கும். வரப்போகுது காலம். வஹராபு யஸ்ரிப், மதீனா பாழாகிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குரூஜுல் மல்ஹமா, உலக மகா யுத்தம் ஒன்று நடக்கும். உலக மகா யுத்தம் எங்க நடக்கும், எப்ப நடக்கும்? இமாம் புகாரி சுருக்கமாகவும் இமாம் அபூ தாவூத் விரிவாகவும் பதிவு செய்திருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதுசாலிஹூன ரூம சுல்ஹன் ஆமீனா. முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும். ரோமர்கள் என்றா யாரு? அவங்கள பத்தி விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இல்லை. சுருக்கமாக ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சொல்கிறேன் சகோதரர்களே, மேற்கத்தேய கிறிஸ்தவர்கள். அவ கிறிஸ்தவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்கும். நாங்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து
வேறொரு எதிரியோடு யுத்தம் செய்வோம். உலமாக்கள் சொல்றாங்க அவங்கதான் யூதர்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யாரோட யுத்தம் செய்வாங்க? யூதர்களோட யுத்தம் செய்வாங்க. யூதர்கள் தோற்பார்கள், விரண்டு ஓடுவார்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வெற்றி அடைவார்கள், கனிமத்து கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றி அடைந்ததுக்கு பின்னால முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ சேர்ந்து தலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒன்றாக தங்கியிருப்பார்கள். எல்லாம் சொல்லி தந்தார் அந்த உண்மையான தலைவர். சகோதரர்களே, சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வானாம்? சிலுவையை தூக்குவானாம். தூக்கி சொல்வானாம், கலபஸ் ஸலீப், இந்த சிலுவையால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது, சிலுவைதான் ஜெயித்தது. இதை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு பொறுக்க முடியாமல் அவனை அடிக்க, அவன் செத்து கீழே விழ கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள். புகாரியில் வருகிறது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக 80 கொடிகளுக்கு கீழ் படை திரட்டி வருவார்கள். உலமாக்கள் சொல்றாங்க 80 கொடிண்டா 80 நாடாம், 80 நாடுகள். ஒரு நாட்டில 12,000 பேர் வருவானாம். கிட்டத்தட்ட 9,60,000 பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பதற்கு வருவார்கள். எந்த இடம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எந்த இடம்? முஸ்லிம்களுடைய படை டமஸ்கஸ், சிரியாவுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுடைய முக்கியமான ஒரு நகரம் தான் ஹலப். அலிப்போ என்பாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல அலப்போ என்பாங்க. அந்த ஹலப்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாபிக் என்ற இடத்துல இருக்கும். முஸ்லிம்ல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல 4 நாள் பயங்கரமான யுத்தம் நடக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் ஷஹீதாகுவாங்க, 2வது கூட்டம் தோத்து போவாங்க, 3வது கூட்டம் வெற்றி அடைவாங்க. எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால், அந்த யுத்த களத்துக்கு மேலால் ஒரு பறவை பறந்து போனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செத்து கீழே விழுந்துவிடும். தற்காலத்து உலமாக்கள் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, அணு ஆயுதங்களின் ரேடியேஷன், கதிர்வீச்சின் காரணமாக பறவைகள் கூட செத்து கீழே விழுமாம். உலக மகா யுத்தம். அதுக்கு பின்னால் சகோதரர்களே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலக மகா யுத்தம் நடந்ததற்கு பின்னால் ஃபத்ஹுல் குஸ்தந்தீனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும். குஸ்தந்தீனியா எங்க இருக்குது? துருக்கியுடைய பழைய கேபிட்டல், தலைநகரம் தான் குஸ்தந்தீனியா. இப்ப அதுக்கு பேர் இஸ்தம்பூல். இப்ப துருக்கியுடைய தலைநகரம் அன்காரா. பழைய தலைநகரம் இஸ்தம்பூல், குஸ்தந்தீனியா, கொன்ஸ்டாந்தினோபிள் என்று சொல்வார்கள் தமிழில். சகோதரர்களே, மிக முக்கியமான நகரம். ரோம பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் குஸ்தந்தீனியா. பைசாந்திய பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் குஸ்தந்தீனியா. 450 ஆண்டுகளுக்கு மேலாக உஸ்மானிய பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம்தான் குஸ்தந்தீனியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வருது ஹதீஸ், சமிஅதும் பி மதீனத்தின் ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹ்ரி வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பர். ஒரு மதீனா, ஒரு நகரம் இருக்கிறது குஸ்தந்தீனியா. அந்த நகரத்துடைய ஒரு பகுதி கடல்ல, அடுத்த பகுதி தரையில. அந்த குஸ்தந்தீனியா இஸ்தம்பூல் அரவாசி ஆசியால இருக்குது, அடுத்த பாதி ஐரோப்பால இருக்குது. அதுக்கு நடுவாலதான் பொஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரினை பிரிக்குது. சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70,000 முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு முஸ்லிம்களுடைய தலைவர், பெரும்பாலும் இமாம்கள் சொல்றாங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், குஸ்தந்தீனியாவுக்கு துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போவார். போய் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாளால வெட்டவும் மாட்டாங்க, அம்புகளை வீசவும் மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று முஸ்லிம்கள் கத்துவார்கள். அந்த நகரத்தின் கடல் பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமாக மாறும். 2வது முறை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று கத்துவார்கள். அந்த நகரத்துடைய தரைப்பகுதி
முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வந்துவிடும். மூணாவது முறை லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று கத்துவார்கள் முஸ்லிம்கள். சகோதரர்களே, உலகத்திலே அப்படியான முஸ்லிம்கள் இப்ப பார்க்க முடியாது. ஈமானிய பலம் வேண்டும் சகோதரர்களே. கத்துவார்கள். முழு துருக்கியுடைய தலைநகரமும் முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும். எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜெய்தூன் மரங்களில் தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள். ஜெய்தூன் மரம் 2000 வருஷம் வாழும் ஒரு ஜெய்தூன். குர்ஆன்ல அல்லாஹ் 2 பழங்களுக்கு மேல் தான் சத்தியம் செய்கிறான். ஒன்று வத்தீன், அத்திப்பழம், இரண்டாவது வஸ்ஸைத்தூன், ஜெய்தூன் பழம். ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெய்தூன் மரம் இருக்குது. இங்க ஜெய்தூன் மரத்தை பார்க்கணும்டா மினுவாங்குடைக்கு போகணும். மினுவாங்குடையில கல்லொழுவையில நிலாமியா என்ற ஒரு மதரசா இருக்கு. அந்த நிலாமியா மதரசால ஜெய்தூன் மரம் இருக்குது. நாட்டி 10 வருஷம் குவைத்ல இருந்து கொண்டு வந்து நாட்டினாங்க. அதே சைஸ்ல தான் இன்றைக்கும் இருக்குது. லேசில வளராது, லேசில சாகாது. உலமாக்கள் எழுதுறாங்க, ஆய்வாளர்கள் 2000 வருடங்கள் வாழுமாம் ஒரு ஜெய்தூன் மரம். சகோதரர்களே, நீண்ட ஆய்வுவதெல்லாம் என்ன சொல்ல வந்தேன்? ஜெய்தூன் மரங்களில் வாள்களை தொங்க விட்டுக் கொண்டு முஸ்லிம்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் வரும். தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான். உடனே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிலரை அந்த செய்தி உண்மையா என்று பார்ப்பதற்காக அனுப்பிவிட்டு முஸ்லிம்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு வருவார்கள். டமஸ்கஸுடைய கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் அல் ஜாமிஉல் உமவி. உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி. லட்சக்கணக்கான மக்கள் நின்று தொழலாம். சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் அங்கதான் இருக்குது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அங்கதான் இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை வெட்டி அங்கதான் கொண்டு வந்து முதலாவது வைத்தார்கள். மௌலானா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தது அந்த பள்ளியில. சகோதரர்களே, அங்க வருவாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் உலக வரலாறு காணாத ஒரு அற்புதத்தை வெளியாக்குவான். என்ன அற்புதம்? கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் நேரம் நெருங்கும். 2 மலக்குமார்கள் ரெக்கையை விரிப்பார்கள். புகாரி, முஸ்லிம், அஹ்மத் எல்லாத்திலையும் வரக்கூடிய ஹதீஸ். ரெக்கையை விரிப்பார்கள். சகோதரர்களே, ரெக்கையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குங்கும நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு 2 ரெக்கைகளில் தொங்குவார். முழு உலகமும் பார்க்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். தலையை தூக்கினால் முத்து முத்தாக வேர்வைகள் கொட்ட ஆரம்பிக்கும். உர்வத்து இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபியை போல் அழகாக இருப்பார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 33 வயதில் இறங்குவார். சகோதரர்களே, டமஸ்கஸுடைய அந்த ஜாமிஉல் உமவியில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். ஒரு தொழுகை நேரம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காத்து காபிர்களுக்கு நஞ்சாக மாறும். எவ்வளவு பவர் அல்லாஹ் கொடுப்பான்டா. நாம மூச்சு விட்டா நினைக்கும் வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபஸுஹு ஹைசு யன்தஹி தர்ஃபுஹு. அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும். விரட்டுவார் தஜ்ஜாலை. சகோதரர்களே, விரட்டி போய் தஜ்ஜாலை பலஸ்தீன்ல பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலை தன்னுடைய ஈட்டியால் குத்தி கொலை
அதற்கு பின்னால் சகோதரர்களே உலகத்துடைய தலையெழுத்தையே அல்லாஹ் மாத்திருவார். முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி, பலஸ்தீனுக்கு தான் வெற்றி. சகோதரர்களே, காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, வெகு நெருக்கமாக இருக்கிறது. எப்பொழுது இது நடக்கும், எப்பொழுது மௌத் வரும்? நம்முடைய சின்ன குழந்தைகள் இதையெல்லாம் பார்க்குமா, அல்லது அதற்கு முன்னால் உலகம் அழியுமா? யாருக்கும் தெரியாத சகோதரர்களே.